80s versus 90s. இல்ல 90s கிட்ஸ் வருவாங்க நீங்க. அவங்க அம்மா ரெண்டு பேர் வந்து ஓபனிங் கொடுத்துட்டாங்க. பசங்க எப்போ வருவாங்க? யார் மெஜாரிட்டி ஆஃப் நம்பர்ஸ் சொல்லி அந்த பிக்சர்ல ஜெயிச்சிருக்கீங்களோ அந்த டீம் தான் கெத்து. நம்ம மனசுக்குள்ள இவ்வளோ ஒரு சந்தோஷங்களை எடுத்து வந்து எல்லாத்தையுமே இன்னைக்கு மறுபடியும் புதுசா பார்த்த மாதிரி இருந்து ஒரு பழைய விஷயத்த. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். விஜயதசமி, ஆயுத பூஜை இது மாதிரி பண்டிகை நாட்கள் வந்தாலே நம்ம எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்து இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ ஒரு சிலர் ஆரம்பிப்பாங்க, என்ன இருந்தாலும் எங்க காலம் மாதிரி வருமானு. இன்னும் சிலர் சொல்வாங்க, நாங்க மட்டும் என்ன சும்மாவான்னு. இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? இதெல்லாம் அவங்களுடைய நினைவுகள். அதே மாதிரி நம்ம என்னதான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒர்க் போய் செட்டிலே ஆனாலும் திடீர்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய அந்த நினைவுகள் ஒன்னொன்னு ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம ஸ்கூல் வாசல்ல கல்லாக்கா வித்த பாட்டில இருந்து நம்ம ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் பஸ்ல போகும்போது கேட்ட பாட்டு வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகா சிறுக சிறுக நாம சேர்த்து வச்ச நினைவுகள். அந்த நினைவுகள் எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் நாங்க தான் கெத்து 80s vs 90s. 80s அப்படின்னு சொல்லும் போதே என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு போட்ட பாட்டு அது மட்டும் இல்லாம நான் பாக்குறதுக்கு அப்படியே 80s ரேவதி மாதிரி இல்லைன்னா கூட லைட்டா இருக்கேன் இல்லையா? சோ என்ன மாதிரி யாரு 90s சார்பா பேச வர்றா? கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும். எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ 90s கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன். என்ன விஷயம்? இல்ல 90s நாங்க நீ வந்து நிக்கிறியே அதான். செம்ம கலாயி. ஆனா சொல்றேன், நான் 90s. இப்படிதான் ஊர்ல சொல்லி திரிஞ்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. சோ என்ன விஷயமா? என்ன நாங்க தான் கெத்து 80s vs 90s. அநியாயமா இல்ல? இந்த மாதிரி டைட்டில் போறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை யோசிச்சிருக்கோம். நீ 90s தான் என்னைக்குமே கெத்து. ஹலோ 80s தான் என்னைக்குமே கெத்து. போட்டிலாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. இருந்தா கூட சரி சின்ன பசங்க பாவம் விளையாடித்தான் பார்ப்போமே அப்படி பிளான் பண்ணதுதான். கோலி சோடா காலனி, நாங்களாம் ரோஸ் மில்க் ஏலக்காய் பால் குடிச்ச பசங்க. புரியுதா? சும்மா நாமளே பேசிட்டு இருந்தா என்ன? 80s பத்தி சூப்பரா பேசுறதுக்கு புலவர்கள் வராங்களா? 80s பொக்கிஷங்கள் வராங்க. மூச்சு வாங்குது போலகுது பாட்டு. அந்த மாதிரி டிஜே அடிக்கணும். அப்பா பொண்ணுக்கு போடுற பாட்டா இதெல்லாம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆக்சுவலா இந்த கேள்வி நான் கரெக்டா உங்ககிட்ட தான் கேட்கணும். 80s காலம் அத பத்தி கொஞ்சம் எங்களுக்கு எலாபரேட் பண்ணி சொல்லுங்களேன். அது ஒரு பொன்னான காலம். செட்டிங் தான், செட்டிங் மட்டும் தான். இங்க இருந்தே சொல்லுங்க. அது ஒரு பொன்னான காலம், பொற்காலம். அந்த காலம் இந்த காலம் 80s தான் சூப்பர் காலம். தெரியாத கேட்டது என் காலம். நிவேதா, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா? நாங்க கேட்கறதுக்குலாம் நிறைய இருக்கு. பட் இப்ப கேட்க மாட்டோம். அப்படியே கேம் போக போக கேட்போம்.
நீங்க உங்க பொசிஷனுக்கு போயிருங்க. ஸோ 80ஸ்ல வந்து இப்போ ஒரு ஆட்டம் ஆடினீங்கல்ல, ஹலோ, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது பேரு செம பர்ஃபார்மன்ஸா? என்ன? அப்போ உண்மையான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தா என்ன சொல்லுவே நீ? கூடுங்க சொல்றோம். அதுக்கு தான் 90ஸ்ல இருந்து நாங்க 2 பேரும் இறக்கி இருக்கோம். முரட்டு காளை பாத்தீங்களா? அதே முரட்டு பசுவா இருந்தா எப்படி இருக்கும்? முரட்டு பசு. ஆமா, பெண்கள் 2 பெண்கள் வர போறாங்க. பிரமாதம். ஆனா எப்படி பார்த்தாலும் தோக்க போறதும் நீங்க தான். ஏன்னா அவரை நடுவுல வச்சு ஆடினா பின்ன தோக்காம. அதுக்காக இல்ல, மல்லிகைன்னு சொல்லிட்டு சாமந்தி எடுத்துன்னு வரீங்களே, எல்லாம் நல்லாவா இருக்கு? இதுலயே ஓப்பனிங்ல எவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு தெரியுது. கன்ஃபியூஷன்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோன்றது தான் இது ஒரு அர்த்தம். இதுதான் 90s கிட்ஸ்ங்கிறது. கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு மூளை இருக்கு தெரியுமா? அதுதான் 90s கிட்ஸ். கொக்கரக்கோக்கோ. சரி, எங்க ஆட்டம் எப்படி இருந்தது? ஐயோ, அப்படி அட்டகாசம். துண்டு மட்டும் விரிச்சிருந்தா அவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கும். ஏதோ முரட்டு பசு அப்படி நீங்க 2 கொசு வந்துருங்க. இல்ல இங்கெல்லாம் நம்ம வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணாம், சரியா? நம்ம வந்து டாஸ்க்ல இறங்கி அப்புறம் காட்டுவோம். நீங்க போங்க, அவங்கள ஒரு கவுண்டர் கொடுக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். மொரட்டு பசு பயங்கரமா ஆடினாங்க அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. இப்ப மொரட்டு சிங்கங்கள் வருவாங்க, பாத்திருக்கீங்களா? இல்ல, சர்க்கஸ் தவிர்த்து வேற எங்கேயும் சிங்கங்கள்லாம் பார்த்தது இல்ல. ஹலோ, காமெடி எல்லாம் கைத்தட்டுங்க. காமெடி இருங்க நானே கை தட்டுறேன். இப்ப நான் அடுத்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் இறக்க போறேன்னு அதானே. டான்ஸ். வச்சிருக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. வச்சிருக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, எப்படி பாத்தீங்கல்ல? பார்த்தேன். எங்க இந்த அண்ணி சாப்பாடு ஊட்டுறதுக்கு அம்மா சுத்தி வருவாங்க இல்லையா பிள்ளைங்க, நிலாவை பாத்துக்கிட்டே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா சாய், உண்மையை மட்டும் சொல்லு, நீ விழுந்தது அந்த ஊரை சுத்திட்டு வரதுக்குள்ள தானே விழுந்த டயர்ட்ல? இந்த நட்சத்திர பங்களா சுத்துறதுக்குள்ள ஒரு கேர் ஆயிட்டேன். போய் உக்காந்துறீங்களா? நிக்கிறோம். அப்ப உங்க இஷ்டம். இந்த ஸ்டேஜுக்கு கலைன்னு ஒண்ணு முக்கியமா தேவை. அதுக்காகவே 2 தலைங்களை கூப்பிட போறோம். காத்தடிக்குது காற்று நேட்டு காத்தடிக்குது காற்று நேட்டு காத்தடிக்குது எங்க பாத்தடிக்குது ஏழை ஜன குத்தடிக்குது. ஆமா கார்த்தி, நாங்க நல்லா அழகா பேரா கூப்பிட்டுருக்கோம், நீங்க எப்படி சிங்கிளா கூப்பிட்டுருக்கீங்க? செபாஸ்டியன், இதுக்கு நீயே பதில் சொல்ல. அதாவது 90s கிட்ஸ் அப்படினாலே வந்து நிறைய நீங்க மீம்ஸ்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ 2K கிட்ஸ்லாம் கல்யாணம் பண்றானுங்க. எங்களை மாதிரியான ஒரு இளைஞர்களுக்கு இன்னமும் திருமணம் ஆகல. இளைஞர்களா இருக்க வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகாது. நிகழ்ச்சியாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு ஜோடி சேரணும் ஒரு ஆசையா வந்துருங்க கார்த்தி. கவலைப்படாத செபாஸ்டியன் அண்ட் இளவேனில், அங்க பாருங்க. இல்ல அங்க பாருங்கன்னு சொன்னேன். சரி, இத வந்து ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே அமையாத மாதிரி நான் உங்களுக்கு பண்றேன். அதான் அப்படியே திரும்புங்க.
என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ். ஆனா கேமையும் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணணும். கண்டிப்பா. அதுக்கு உங்களுக்காகவே நாங்க என்ன பண்றோம், பேரா உங்களை விட்டுறோம். என்ன கார்த்தி. செபாஸ்டியன். கார்த்தி என்னம்மா? என்ன வேலை பாக்குறேன்னு தெரியுதா உனக்கு? நண்பர்களுக்கு வந்து அணி சேர்த்து விடுறேன். அணி அனியா கார்த்தி, சேர்க்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்ல ரொம்ப பழைய பொருள் இல்ல. வேணா உன் கடையிலே வேணா மாத்திக்கோ. எனக்கு மட்டும் பழைய பங்களா கொடுத்துட்டீங்க. நீ வாடா ஒட்டட கம்பு மாதிரி இருக்கீல, வா வந்து நில்லு. சரியா செபாஸ்டின் அண்ட் இளவேனில், உங்களுக்காக அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு. யார் வேணுமோ நீங்களே கூப்பிட்டு அங்க போய் நின்றுங்க. ஸோ நாங்க தான் கெத்து. 80s வயசு 90ஸ்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யார் 80s பேட்ச் அண்ட் யார் 90s பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷோல வந்து நிறைய டாஸ்க்லாம் இருக்க போகுது. எல்லாருக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன், நிறைய டாஸ்க்லாம் இருக்க போகுது. அதெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து இன்னும் 90s பற்றியும் 80s பற்றியும் சில விஷயங்கள் தெரிஞ்சிரும்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்போ பிறந்த பசங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும் இல்லையா? அந்த காலம் எப்படி இருந்தது, அந்த குடுகுடுப்புக்கார மாதிரி நீங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்க சிவா, 80ஸ்ல இருந்த எவ்வளவு கெத்தான விஷயங்கள் இருக்குது, அப்படியே அடுக்குங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அப்படின்னு ஒரு குடும்பத்தை அழகா காமிச்சாங்களே, அந்த குடும்பம் வாழ்ந்தது 80ஸ்லங்க. அதுக்கப்புறம் உங்களால அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை காட்டவே முடியாது. அப்படி வாழ்ந்தோம் நாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பா அம்மாவெல்லாம் மதிக்கணுமா. அப்பா அம்மா இங்க நின்னாங்கன்னா எதிர்க்க நிக்க கூட மாட்டோம். இப்படி நின்று அப்பா அது நாளைக்கு ஒரு பென்சில் ஒண்ணு வேணும் இப்படி பேசுவோம். அதாவது தைரியமா ஃபேஸ் பண்ண தெரியாத காலம்ன்றீங்க. மரியாதை கொடுத்த காலம். மரியாதைன்றது திரும்பி நின்று பேசணும்னு அவசியம் இல்லையே. இல்ல இப்படியே அப்பா வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாமே, ஏன் திரும்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு அவர் நகரமன்ற தலைவரா வந்தாரு. திரும்பி நின்று அப்பா கிட்ட கார் கேக்குறதுக்கு என்ன டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கு? அது வந்து எங்க அம்மா அங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க அடிச்சுக்காதீங்க. அது பேர் மரியாதை. மரியாதை பின்னாடி காட்டுறீங்க. ஆமா ரைட். எங்க 80s கிட்ஸ் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் பஸ்ல போகாம நாங்கெல்லாம் பிரைவேட் பஸ்ல தான் போவோம். டவுன் பஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எங்களுக்கு வாலிப பசங்கள்லாம் அங்க நிறைய பேர் பஸ் நிப்பாங்க. உங்களை ஏத்துனாங்களா? பஸ் கீழ எப்படி பண்ற? சரி சாய் சக்தி நீங்க சொல்லுங்க. 80ஸ்ல நாங்கெல்லாம் வந்து ஆத்துல தான் குளிப்போம், வீட்டுல குளிக்கிறதே இல்ல. நீ குளிக்கிறதே இல்ல. ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. 90s அடிச்சு விடுங்க. நட்புக்கு வந்து 90s தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பாடு எடுத்துன்னு போகிறோமோ இல்லையோ, கிளாஸ் ரூமில் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயம் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 90ஸ்ல நிறைய பேர் சிங்கிளா இருக்காங்க. அதோட ரீசன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அப்போ 80ஸ்ல எல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சா போதும்னு இருப்பாங்க. ஆனா 90ஸ்ல உள்ள கிட்ஸ் எல்லாம் எப்படின்னா, ஏதாவது லைஃப்ல சாதிச்சுட்டு செட்டில் டைரக்டா 60 கல்யாணம். முக்கியமாக சொல்லணும்னா குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்றவங்க தான் 90s கிட்ஸ். ஸோ அவங்க எல்லாமே ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ஃபர்ஸ்டா இருப்பாங்க, பெஸ்டா இருப்பாங்க, கெத்தா இருப்பாங்க. ஓகே 80ஸ்ல சுருக்கு பையில தன்னுடைய பேரன் பேத்திக்காக சேவ் பண்ணவங்க இருக்காங்க. ஒரு சுருக்கமா சொல்றாங்க. மக்களும் வந்து இன்னைக்கு ஆயுத பூஜை விஜயதசமி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இது என்னதான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம வந்து கேம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? சோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. கார்த்தி, இந்த கேம் என்னன்னா 80s 90s இந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய சில படங்கள் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அந்த படங்களை பார்த்து அது என்ன பொருள் அப்படிங்கறத சரியா சொல்லணும். சரியா சொல்றவங்க தான் கெத்து. ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லாம அது நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில வந்து அந்த ஆட்டோ ஆர்ன் ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுத்துருக்கோம். ஆமா, அது பஸரா நீங்க வச்சுக்கீங்க. ஓகேவா? எங்க ஒரு தடவை அடிங்க. இருங்க ஆட்டோக்காரு, ஒன்னொன்னா வரும், அடிங்க நீங்க. ஸோ இது வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை பிரஸ் பண்ணணும். முன்னாடியே யாரா பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஆயிடும் அந்த பாயிண்ட். ஓ மை காட். ஓகேவா? அதிகப்படியா யார் பதில்கள் கரெக்டா சொல்றாங்களோ அந்த டீம் தான் கெத்து. ஸோ 90s தான் 80s சொல்ல மாட்டேன், செயல்ல காட்டுவோம். அது வயசாயிடுச்சு இல்லையா? மூச்சு வாங்குமா இல்லையா உங்களுக்கு? இதோ வருது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இமேஜ். நடிங்க. ஸோ 80s தான் அடிச்சிருக்காங்க. விட்டு கொடுத்துருவோம். சரியா சொல்றாங்களான்னு பார்ப்போம். ஜவ்வு மிட்டாய். ஜவு மிட்டாய். ஜவு மிட்டாய் சரியான பதிலா? என்னது அது பேர் என்ன? காசு மிட்டாய். சொல்லு, உங்க டீம் கிட்ட நல்லா சத்தமா சொல்லு, வாயை திறந்து. காசு மிட்டாய். நம்ம ஜெயிச்சிட்டா ஒரு பாயிண்ட். எங்க ஜெயிச்சீங்க? நாங்க விட்டு கொடுத்துறோம். யார் விட்டு கொடுத்தா? நாங்க விட்டு கொடுத்தோம். நாங்க எப்பவுமே விட்டு கொடுத்து வாழ்றவங்க. மேடம் விட்டு கொடுக்கிறதெல்லாம் தெரியாத பதிலுக்கு சொல்லலாம். உங்க காலத்துல நீங்க எப்படி சப்பி சாப்பிட்டுருப்பீங்க இத? இல்ல நாங்க சாப்பிட்டுருக்கோம், ஆனா அது எங்க ஊர்ல வேற வேற கலர்ல இருக்குமா, அதனால சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவ்வளவு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? சரி ஓகே. சோ அடுத்த இமேஜ் என்ன அப்படின்றத பாருங்க. நம்ம 90s தான். சொல்லுங்க செபாஸ்டியன். அவர் விக்கெட் கீப்பர் மோனியா. விக்கெட் கீப்பர். ஓகே, பேரை நல்லா கிளியரா சொல்லுங்க. சொல்லிட்டாரா?
முழு பேர் முகமது மொய்யா பிறக்கும்போது மோகியாவா? மோகியா தப்புனா ஒரு பாயிண்ட் அங்க போயிடும். ஓகேவா? பரவாயில்ல நான் கரெக்டா தப்பே, முழு பேர் தப்பே. சோ நிவேதா, அவர் பேர் என்னன்னு உங்க டீமுக்கு நீயே சொல்லிடு. உங்க டீம் தான் சொல்லணும். தப்பா சொல்லிட்டு அவங்களுக்கு தான் சொல்லி தப்பா புரியணும். சொல்லிட்டு வந்தா நாங்க வாய மூடுறோம். உங்களுக்கு தான் கரெக்டா தெரியுமே, பதில் சொல்லு. நயன் மோங்கியா. பாத்தீங்களா, நயன் முங்கியா. ஒரு மார்க் தானே. சோ ஈக்குவலா இருக்கீங்க, ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், அடுத்தது இவருக்கு தெரியல ஒரு பாயிண்ட், உனக்கு தெரியல ஒரு பாயிண்ட்லாம் வாங்க கூடாது. ரொம்பன்னு அது என்னவோ கரெக்டா யோசிச்சு டீம் வந்து கேதர் பண்ணிட்டு சொல்லுங்க பதில. சரியா? சோ அடுத்த இமேஜ் பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. 80s. தராஸ் மிட்டாய். தராஸ் மிட்டாய். கரெக்டா? கரெக்டான பதில் சொல்லுங்க. ஆனா வந்து இவங்க தான் வந்து ஆர்டர் அடிச்சாங்க. எட மிட்டாய். நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? இல்லம்மா இருமா, நானே இருங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னதும் தப்பு. நீங்க கிட்ட வந்துட்டீங்க, ஆனா கரெக்டா சொல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா எடக்கல் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு தான் போவோம். சோ நம்ம எவ்வளவு பாயிண்ட்? 2. நீங்க 1. ஒரு அவசரப்பட்டு அந்த பஸ்ல பிரஸ் பண்ணாதீங்க. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு எதுவும் ஆன்சர் தெரியாது. ஆமா, நீங்க பிரஸ் பண்றது தான் விஷயமே. அப்ப அத நீங்க வெச்சுக்கோங்க. தெரிஞ்சா மட்டும் கரெக்டான பேர் தெரிஞ்சா மட்டும் அழுத்துங்க, இல்லனா விட்டுருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துலாம். சோ அடுத்த இமேஜ் என்ன அப்படின்றத பாத்துலாமா? நீங்க இங்க வந்தீங்கன்னு வச்சீங்களேன், அவர் எப்படி வந்து ஒரு ஸ்நாக் போடுவாரோ அதே மாதிரி ஒரு ஸ்நாக் நானும் போட்டிருப்பேன். இங்க வாங்க, பரவாயில்ல வாங்க, இருந்தாலும் வாங்க. இல்லப்பா, இவர் பேர் என்ன? இவர் பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல, அண்டர்டேக்கர்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன்ல ஒண்ணு பண்ண தெரியுமா? அது பண்ணு. அப்படியே தூக்கி நான் ஒரு இது பண்றேன். அவன் கெயின். உன்னை நம்பி நான் வந்து அங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ரெஸ்லர் பேரை போடுங்க, பிள்ளைங்க நல்லா விளையாடுவாங்கன்னு சொன்னா, ஏங்க நீங்க இவரெல்லாம் பாத்துருக்கீங்களா? பேர் தெரியல. சரி, நீங்க யார நினைச்சீங்க அவர் பாக்கும்போது? அமாப்கே கோன் ஏக் தோ தீன். கண்டென்ட்டா சொல்லு, அவர் யாரு நீ நினைச்ச? அன்னியன் படத்துல வர விக்ரம் சார் மாதிரி இருக்காரு கொஞ்சம். விக்ரம் சார் மாதிரி இருக்கு. அந்த மூக்க பார்த்து கூட உனக்கு தெரியலடா. சரி, ஓகே. இவர் வந்து ரெஸ்லரு, இவர் பேர் வந்து கெயின். ஓகேவா? சோ நீங்க தவற விட்டதுனால அந்த ஒரு பாயிண்ட் 80s கிட்டுக்கு போகுது. சோ அடுத்த பிக்சர் பாத்துலாமா? பாத்துறோம். கொடுக்காப்புளி. கொர்கலிக்கா கொடுக்காப்புளி. நமக்கு தான் தெரிஞ்சிருக்க வேண்டியது. எனக்கு தெரியும் அவர் கொடுக்கலையே பட்டுன்னு. நீ கேட்க வேண்டியதுனடா. அப்படியா கௌரி மேடம்? அவனுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவன் வந்து இன்னதுக்கு பாயிண்ட் சொல்லியிருப்பான். சோ அடிக்க வேணா. அடுத்து வந்து ஒரு விளையாட்டு. அது பேரை கரெக்டா சொல்லிடுங்க. பிக்சர் 80s தான் அடிச்சாங்க. கொலகொலையா முந்திரிக்கா நரிய சுத்தி வா. ஏங்க அதுல வர ரைம்ஸ்ங்க இது. நான் கேக்குற கேம் பேர் என்ன? அப்படிதான் சொல்லி நாங்க விளையாடுவோம். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட லிக்கா முந்திரிக்கா விளையாட ஓடி வா நான் சொல்றீங்க. பேர் என்ன? அந்த விளையாட்டு பேர் என்ன? பேர் எதனா சொல்லுவோம்ப்பா. உங்களுக்கு தெரியலனாலும் பாயிண்ட் உங்களுக்கு தான். சந்தோஷமா சொல்லுங்க. பூ பூத்து ஒரே இப்ப அவங்க ரைம்ஸ் தான சொல்றாங்க. அப்பதான் நீங்க சொல்றது. மூணு பழம் பூ பூத்து மூளை பழம் கொண்டு வா. ரைம்ஸ்னாலும் அதோட பேர் அதுதான். நீங்க சொல்றது ரவுண்டா உட்கார்ந்து எல்லாம் சுத்தி விளையாடுவாங்க. நீங்க சொன்னதே அந்த கேம் தான். தப்பு சொன்னதே. மக்கு சாம்பிராணி சும்மா சொன்னாங்க டாக் பேக்ல. இந்த மாதிரி விளையாட்டுல இவங்க இப்ப விளையாட முடியுமா? தப்பு இல்ல நீங்க போட்டது. நல்ல விளையாட்டா போடுங்க. சோ அடுத்த பிக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாங்க தான். செக் பண்ணுங்க. நாங்க இருக்கோம். நீங்க பாருங்க. சரி ஓகே. சொல்லுங்க. சாய் சக்தி 80s நீங்க தான். கரெக்ட்டா சொல்லல டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. கயிறு மிட்டாய்ங்க. நான் சொல்றேன் கயிறு மிட்டாய்ல இல்ல. கயிறு மிட்டாய். இருங்க. கயிறு மிட்டாய் நீங்க சொல்றீங்களா? நீங்க தான் சொல்லுங்க. நீ கயிறு மிட்டாய். நீட்டு கயிறு மிட்டாயா? அடா அதெல்லாம் சின்ன கயிறு பெரிய கயிறுடா போட்டுக்குது. நான் கயிறு மிட்டாய் இது. Thank you. சோ சரியான பதில் கயிறு மிட்டாய். இப்போ சூப்பர் கெத்து. 80s தான் கெத்து. இப்போ நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருக்கோம்? 3. சோ அடுத்த பிக்சர் என்ன அப்படின்றத பாத்துலாம்.
ஒரு ஈஸியான க்ளூ கொடுக்குறேன். சக்திமான் பாத்திருக்கீங்களா? சக்தியை பார்த்துருக்கோம், மானம் பார்க்கல. பாவி பாத்திருப்பீங்களா சக்திமான்? அதான் க்ளூ ஞாபகம். Please அதுதான் remind. க்ளூ. சக்திமானோட வில்லன். ஸோ செபாஸ்டின் அவர்களே, உங்களுக்கு ரூல்ஸ் நல்லா தெரியும். நீங்க அழுத்தாம பதில் தப்பா சொன்னதுனாலே உங்களுக்கு -1 போகுது. ஸோ அடுத்த இமேஜ் என்ன அப்படின்றத பார்த்துலாமா? சொல்லுங்க. சாபுத்ரி. சாபூத்ரி. 3 நல்லா கரெக்டா சொல்லுங்க. சா பூ அப்படி இப்படி கை வச்சா எப்படி சொல்ல முடியும்? ஏய், ஆக் பாக் வெத்தலை பாக்கு. ஆ ஆக் பாக் வெத்தலை பாக். ஐஸ்கே லக்கடி குஸ்கே லக்கடி. சரி இல்ல சாய் இல்ல நீ ஆவேசமா சொன்னது கரெக்ட் தான். அப்படி பண்ணும்போது இன்னொருத்தர் விரல் இங்க இருக்கும் தெரியுமா? அந்த விரல் எங்க இருக்குதாங்க பார்த்து சொல்லு. விரல் காணா போயிடுச்சு. சோ நீங்க சொன்னது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னா ரெண்டுமே தப்பே. கை தட்டுங்க, தப்பா பட் உங்களுக்கு தெரியுமா இது? தெரியும். காக்கா பரபர. இப்படி இருக்கும். இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு தான் தெரியுமான்னு மன்னிச்சிருவோம். வந்த பாயிண்ட ஓசிக்காஜா நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எவ்வளவு பாயிண்ட் நம்ம? அடுத்த பிக்சர். இது அது கரெக்ட்டா சொல்லுங்க. இளவேனில் பாயிண்ட் செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. 1 பூவரச பிபி. கரெக்டா சொல்லு. பூவரச பிபி சொல்வாங்க. ஓகேவா? பக்கத்துல பஸ் இருந்தா ஒருத்தர் வந்து அமுக்கி தள்ளி அப்படியே ஆன்சர் சொல்லிடுவாருன்னு சொன்னாரு. ஏ மேடம் நீங்க தான் பின்னாடி திரும்பி விளையாடுவீங்க. தெரியும், ஆனா அவங்க பஸர் பிரஸ் பண்ணிட்டாங்க. பிரஸ் பண்ணிட்டாங்களா? சரி அது என்ன இலையில அந்த பிபி செய்வாங்க? பூவரசம் பூவுல இருக்கிற அந்த மரத்துல இருக்கிற இலையில பிபி சுத்துவாங்க. அந்த பூ பூல இருக்க வந்து இலையா இல்ல மரத்துல இருக்க இலையா? பூவரசம் மரத்துல இருக்கிற இலை. அதுல வந்து அந்த காயை கூட பம்பர மாதிரி விடலாம். அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர், உள்ளுக்குள்ள ரெட் கலர்ல இருக்கும். சோ அதெல்லாம் வச்சு நாங்க விளையாடுவோம். இவ்வளவு நுனியா சொல்றீங்களா? எல்லாமே தெரிஞ்சாம ஏன் அழுத்தல? உங்க கையிலே தான் இருக்குது அது. ஆமா சரி பரவாயில்ல. குழந்தைங்க விளையாண்டுட்டு போட்டுறோம் விட்டுட்டோம். சோ ரொம்பவே அழகா எங்க டீம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றது உனக்கு தெரியும். வந்ததுல இருந்து எதுவும் பேசாம இருக்காது, அப்புறம் திட்டுவாங்க. ஏதாவது பேசு. அவங்க 4 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இவங்க 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 6 பாயிண்ட் எடுத்துக்கோ. நீங்க நாங்க 4க்கு கூட பாயிண்ட் வெறும் 4. சோ இந்த ஞாபகம் வருது செக்மெண்ட்ல யாரு ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. அண்ணாத்த ஆடுறா. சோ அடுத்த ரவுண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது நாங்க தான் கெத்து 80s vs 90s. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஜெயா டிவி வழங்கும் நாங்க தான் கெத்து 80s vs 90s. ஏமா ஏதோ நாங்க தான் கெத்துன்னு ஷோ ஆரம்பிக்கும் போது நல்லா வாய்க்கிலேயே கத்துனீங்களே, எங்க போச்சு அந்த கெத்தெல்லாம்? இப்பயும் சொல்றேன், நாங்க தான் கெத்து. சின்ன பிள்ளைங்க பாவம் இப்பதான் விளையாட கத்துக்கிட்டு வரீங்க. உங்களுக்கு விட்டு கொடுத்து நாங்க உங்களை பக்குவமாக்குறோம். விட்டு கொடுக்கலாமா? அதுக்குன்னு தோல்வியே சந்திச்சிட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சா வருத்தமாவும் இருக்குல்ல எங்களுக்கு. எப்பவுமே ஒரு கல்லுல உளி பட்டாதான் அது வந்து சிலையா மாறும். அது மாதிரி இல்லையே. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அது மாதிரி நாங்கெல்லாம் செதுக்கி செதுக்கி சிலையாகினவங்க. சோ அதாவது என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து ஒரு தடவை தான் தோப்பீங்க, அடுத்த தடவை எல்லாம் ஜெயிப்பீங்க அப்படின்றீங்க. நாங்க ஜெயிக்கவே பிறந்தோமே. சோ அடுத்து நாங்க விளையாட போற கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதலே காதலே. சோ அந்த கேம் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ். ரொம்பவே அழகான பாடலை எப்படி எல்லாம் வந்து எங்களால கெடுக்க முடியுமோ அப்படி கெடுத்துருக்காங்க 80s and 90s. ஹாஸ்பிட்டல் விஷம் குடிச்ச காதலியை போய் சந்திக்கும் போது தானா வளருவானு பாத்தீங்களா, அந்த மாதிரி அவன் வளர்ந்துட்டு இருக்கான். நம்ம செபாஸ்டின் காதலுக்காகவே பிறந்தவன். அப்பவும் அந்த பொண்ணுகிட்ட போய் ரிங்கா ரிங்கா ரோஸ் வாங்க அப்படின்னு இருக்காரு. சார் நாங்க பண்ணதை பாக்கலையா சார்? நீங்க ஏதோ பிடி மாஸ்டர் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க போல அப்படின்னு நினைச்சு சைலண்டா விட்டோம். பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? சார் எல்லாம் சுத்தினீங்க, சாபுத்ரி எல்லாம் ஓகே. அது என்ன சார் கடைசியில ஒரு லுக்கு? அது ஃபீலா?
ஆர்த்தி, என்னம்மா நீங்க என்ன நோட் நீ பண்ணவே எதா வேணாலும் பண்ணிட்டு தோல கன்றாவி அந்த சாரியை மட்டும் இப்படி ஆட்டின்னு இருக்காது. நீங்க என்ன நோட் பண்ணவே இல்லையா? நான் மோஸ்ட்லி பெரியவங்க எல்லாம் நோட் பண்ண மாட்டேன். அது அப்படிலாம் பேசக்கூடாது நீங்க. பெரியவங்கன்னா அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஏன் நோட் பண்ணவங்கள? இல்ல நீங்க ஆன்டி ஹீரோன்னு சொன்னாங்க அதனால. ஏய் 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 மேடம் மேடம் சூ மேடம் போங்க போங்க. ஒரு பாட்டு போட்டு ஃபீல் பண்ண சொன்னா இன்னொரு பாட்டு வர வரைக்கும் ஆடினு இருக்கீங்களே, நியாயமா? இப்போ சாய் சக்தி நீங்க சொல்லுங்க, லவ் அந்த காலத்துல 80sல எப்படி இருக்கும்? உண்மையாவே நம்ம வந்து காதல்ன்ற அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பண்றதுக்கா இல்ல காதல் பண்ணுவோம், ஆனா அவங்க கிட்ட சொல்றது அந்த ஒரு கஷ்டம். அது நாங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட நாங்க வெளிப்படையா சொல்ல மாட்டோம். அந்த ஒரு கஷ்டத்துல வீட்டுல கூட நாங்க சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாங்க உயிருக்கு உயிரா அவங்களை காதலிப்போம். சொல்றதுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிறிய, உன்ன லவ் பண்றது அந்த பொண்ணு போய் வீட்டுல சொல்லணும், எப்படி யோசிச்சிருக்காரு? இல்ல இல்ல அத இன்னும் கிளியரா சொல்லணும்னா நான் இந்த ரோஸை வச்சு சொல்லட்டுமா? இந்த ரோஸ் இருக்கே, இந்த கீழே இருந்து இப்படி கை வச்சுட்டே வரும்போது கையில குத்தும் பாருங்க முள்ளு. முள்ளு குத்துச்சா? அது வந்து அப்பா முள்ளுதான் அப்பா. அடேங்கப்பா. அதையும் தாண்டி வரும் இந்த கீழே ஒரு காம்பு இருக்கு பாருங்க, பாதுகாப்பா அந்த இதழ் விழாம. ஆமா, அது அம்மா. ரோஸ் கீழே பிடிச்சிருக்கிறது வந்து அம்மா. அம்மா. ஓகே. அதை தாண்டி போய் தான் அந்த ரோஸ் கிட்ட நம்ம எந்த விஷயத்தையும் சொல்ல முடியும். ஆனா அதுக்கே மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 years தேவைப்படும். அது வரைக்கும் அந்த ஒரே பொண்ணை மனசுல நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்போம் பாருங்க, அதாங்க எங்க லவ். சார் பிரமாதம் சார். அந்த முள்ளு அந்த காம்பு அப்படியே பூ, அதான் சார் 80s லவ். சான்ஸே இல்லை வயசானது. நீங்க சொல்லுங்க. ஓடி போயிடுவாங்க பொண்ணு. அதாவது காதலை பத்தி சொன்னாலே காதல்ன்றாலே ஒரு வந்து ஒரு அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 மிராக்கிள் மாதிரி. ஓகேவா? அதனால அந்த காதலிக்கு பொண்ணை நாங்க உயர்த்திட்டு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் வாழணும் அப்படிங்க தங்க வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களோட 90s காதல். 90ஸ்க்காக தான் சூசைட் பாயிண்டே வச்சிருக்காங்க. சாய் சக்தி மட்டன் பிரியாணி வந்துச்சுல, கொம்முன்னு விட்டுரு. இப்ப எங்க ஆளுங்க காதல் கவிதை எப்படி கொட்டுறாங்கன்னு மட்டும் பாரு, அதுக்கே உனக்கு ஒரு கொடை தேவை. நம்ம 90s பசங்க கவிதை எழுதுனா, இப்ப சின்சியரா லவ் பண்ற பசங்க கவிதை எழுதுனா எப்படி எழுதுவானுங்கன்னு சொல்றேன். இதையும் கூட விட்டு விட்டு தான் துடிக்கும், ஆனால் அந்த நொடியில் கூட என் மனம் உன்னைத்தான் தேடும். ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசைக்கும். அவனாடா நீங்க. டேய் கொடை கொம்முன்னு இருந்துரு. இன்னொரு கவிதை நான் சொல்றேன். பரவாயில்ல பரவாயில்ல வரட்டும். காதல்னா பொங்குன்னு வாங்கல, அது இதுதான் பொங்கு. நீ தண்ணீர் குடம் கொண்டு போகையில் ததும்பியது நீர் மட்டுமல்ல, நீ தண்ணீர் குடம் கொண்டு போகையில் ததும்பியது நீர் மட்டுமல்ல, என் இதயமும் கூட தான். கவிதை என்பேனே புது கவிதை என்பேனே கடல் ஓரம் நீயும் வந்தால். எனக்கு ஒரு டவுட், அவன் இதயத்தை மார்வாடி கட்டில அடக்கு வைங்க. ஏன்டா அவன் இதயத்தை எல்லாருக்கும் கொடுக்குற? கவிதை இருக்கு. சொல்லி தர. மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் என் இதயத்தில் ஓட்டை இருக்கிறது என்று. அவர்களுக்கு எப்படி தெரியும்? ஹார்ட் ஆபரேஷன் பண்ணு. என் காதலின் வசதிக்காக நான் அமைத்த ஜன்னல் என்று. நான் புரியல எனக்கு சத்தியமா. ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான். ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான். நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன். இந்த பாட்டுக்கு அழகா தலைவர் மாதிரி வந்து ஆட்டு போனோம், சிங்கம் புலி மாதிரி வந்து ஆடுனுக்கிறேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதலே காதலே செக்மெண்ட்ல உங்களுக்காக ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம். அந்த வீடியோவை உங்க டீம்ல இருந்து 2 பேர் அப்படியே பார்த்து ரசிச்சு உருகி நடிக்கணும். என்ன அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80ஸ்க்கான வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணுவோம், 90ஸ்க்கான வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணுவோம். ஸோ இதுல யாரு கெத்துன்றதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும், அல்டிமேட்டா பண்ணணும். ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ண 90s வந்து யார் வரப்போறா? இளவேணி அண்ட் சுகன்யா. சுகன்யா. மணி 4 தான் ஆச்சு. உங்க வாட்ச் ஓடல, மணி இப்ப 4:50. என்னை விட என் வாட்சுக்கு அவசரம் நின்று போச்சு. ஆனா தேதி மட்டும் கரெக்டா இருக்கு. சேது சேது, உங்க உங்க ஃபேவரட்
உன் சிரிப்ப நான் பார்க்கணும் சேது. அத நான் கடைசியா பார்த்துதான் இருக்கணும் சேது. எங்க எங்க சேது 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 ப்ளீஸ் எனக்காக சேது ப்ளீஸ். உலகநாயகன் சூப்பரா நடிச்சிருந்தார். அதுவும் கொஞ்ச நேரம் தான் பார்த்தாங்க, அதுக்குள்ள அதை உள்வாங்கி பண்றது பெரிய விஷயம் தான். ஸோ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க இப்பயே கேட்டு பதிலாம் சொல்ல மாட்டோம். அதனால நீங்க உங்க இடத்துக்கு போங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கறத பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். சரியா? பார்த்துலாமே. இந்த சீனை யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா? சிவா சார், காயத்ரி. ஓகே. ஸோ உங்களுக்கான சீன் ப்ளே பண்ண போறாங்க. பத்திரமா பொண்ணை பார்த்துட்டீங்க. இது நாங்க பக்காவா பண்ணிடுவோம், நீங்க பாருங்க. சரி 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 பயப்படாத. புரிஞ்சுக்க. என்ன மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் உன் கூட டுவெட் பாடணும்னு ஆசை கிடையாது. நீ நல்லா இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என் ஆசை. புரிஞ்சுதா? அது என்னால மட்டும்தான் முடியும். என்ன சொல்ற? இங்க பாரு பாரு, ஊர் உலகமே லவ் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஸோ ரொம்பவே பிரமாதமாக உங்கள் டீமும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் சேது சார் ஆக்டிங் எப்படி இருந்தது, சாரோட ஆக்டிங் எப்படி இருந்ததுன்றதும் எல்லாரும் பார்த்தாங்க. அவங்களும் உலக நாயகன் மாதிரி எப்படி ட்ரை பண்ணாங்கன்றதையும் பார்த்தோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாயிண்ட் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு ஆக்டிங் சேலஞ்ச். அதில் நம்ம 80ஸ்க்கு வந்து 90s போர்ஷன் கொடுத்தோம், 90ஸ்க்கு வந்து 80s போர்ஷன் கொடுத்தோம். ரெண்டு பேருமே அவங்க கிட்ட இருக்க பெஸ்ட்டை பண்ணாங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இதில் ரொம்ப நல்லா பண்ணது யாரு அப்படின்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத நீங்களே மாறி மாறி சொல்லிக்கலாம். முக்கியமா சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தி குச்சி எடுத்து அந்த பத்த வச்சு அந்த ஒர்க் பண்ற மாதிரி பண்ண பாத்தீங்களா, அதாவது அது ரொம்ப கேஷுவலா வந்து யதார்த்தமா அது ரெகுலரா பண்றதுனால அது ஈஸியா வந்திருக்கும். மத்தபடி அந்த பொண்ணு முன்னாடி நடிச்சாரு இல்லையா அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. அது கண்டிப்பா பரவாயில்ல. அதுவும் அந்த பொண்ணு அந்த பயந்தாங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல, அது நல்லா இருந்தது. அண்ணன் வந்து ஒரு சீனியர் நடிகர், ஸோ நிறைய நிகழ்ச்சியெல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். முழுக்க முழுக்க அவர் நகைச்சுவை பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இது சீரியஸான விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக தான் பண்ணார். ஸோ வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க சார் அவங்க நடிப்பு பத்தி. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் சாய் சக்தி கிட்ட கேட்குறேன். ஓப்பனிங்லேயே நான் சொன்ன மாதிரி தான் டஃப்பான ஒரு விஷயம் அது. அதை எடுத்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது இங்கே வந்து தான் எல்லாருமே ஜோடியாக நிற்கிறோம், வெளியில் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க. அந்த இடத்துல அந்த இன்வால்மெண்ட்டோட பிடிச்சி அந்த பேர் சொல்லி அந்த எமோஷன் எடுத்துடும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரெண்டு பேருமே கிளாஸாக பண்ணாங்க. உண்மையாகவே வந்து இமிட்டேஷன்ன்றது ஈஸி கிடையாது. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இமிட்டேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாரும் ஃபிலிமில் வந்து வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க. ஒரு டிவி இண்டஸ்ட்ரியில் வந்து டிவி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பாட்டில் ஆக்ட் பண்ணுறவங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு சீனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பாங்க. இப்படி இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் டிவி இண்டஸ்ட்ரி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ணனை பற்றி சொல்லணும், அண்ணன் வந்து வெஸ்டர்டைலான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ காமெடி ஆர்டிஸ்டால் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடிக்க முடியும். உண்மையாகவே சீரியஸாக சொல்கிறேன், காமெடி ஆர்டிஸ்ட் சார் வாங்க. நீ பேசுறா, நீ அங்கே இருந்து பேசுறா, பேசினே இரு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க அந்த டாபிக்கை விட்டுட்டு அடுத்தது போயிடுங்க. உண்மையாக சொல்கிறேன், சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங், ஒரு காமெடி ஆர்டிஸ்டால இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட அவரோட எக்ஸ்பிரஷன், டைலாக் டெலிவரி சத்தியமா பேமெண்ட் இப்பே தந்துடுறீங்களா? எவ்வளவு பேசினே இருப்ப மக்களே. ஒரே விஷயம் தான் நான் அவனுக்கா உண்மையை சொல்லணும்னா ரெண்டு பேரும் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவர் வயசுக்கு அவர் அந்த கேரக்டர் எடுத்து நடிச்சதுக்கு என்ன முடியுமோ அதை அவர் பண்ணாரு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த லிப்சிங்க் வந்து அந்த டைமிங்க்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு நடிகனா
நமக்கு தேவை லிப்சிங் தான். என்னதான் ப்ராம்ப்ட் பண்றவங்க பண்ணாலும் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி நம்ம நடிச்சா மட்டும்தான் அந்த நடிப்பு நல்லாவே வரும். அதை வந்து நீங்க வந்து லைட்டா மிஸ் பண்ணீங்க, உங்களுக்கே தெரியும். பட் ஆனாலும் நீங்க வந்து செம என்துவா வந்தீங்க, பண்ணீங்க. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். பாப்பா பத்தி சொல்லவே இல்ல யாருமே. எல்லாமே கரெக்டா இருந்ததுனால அவங்க பத்தி சொல்லல, லைட்டா அங்கங்க மிஸ்டேக் இருந்ததுனால சாரை பத்தி மட்டும் இல்ல இல்ல உண்மையா சொல்லணும் அப்படின்னா கரெக்ட். காயத்ரி சூப்பரா ஆக்ட் இந்த இந்த ரவுண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கிறது தான் நியாயமான ஒரு கரெக்ட். ட்ரூ. பட் காயத்ரி நல்லாவே அழகா அழகு அவள் கண்ணழகு அவள் போ. டிஜே எங்க பெர்ஃபார்மன்ஸோட உன் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லா வரும் போல இருக்கு டெலிகாஸ்ட்ல. பண்றப்போ இல்லையா? மக்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் உங்க வாயால சொல்லிடுங்க, இன்னைக்கு இந்த கேம்ல யார் ஜெயிச்சா? சுகன்யா அண்ட் இலா. ஸோ ரொம்பவே பிரமாதமா காதலியில 90s கிட்ட தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஸ்கோரிங் எடுத்துட்டு போனாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. இது ஸோ நீங்க இது வரைக்கும் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. பா என்னம்மா கேம்லாம் விளையாடுறாங்களே, எப்படிலாம் நடிக்கிறாங்களே அப்படிலாம் சொல்லி பார்த்துருப்பாங்க. மக்களும் அதே மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அடுத்து வர போற கேம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மெமரிஸ்லாம் அதை வந்து அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 80s 90s போது குடும்பத்தோட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு ஷோ இது. அது என்னன்னு தெரியுது சொல்லுங்க? டேப் ரெக்கார்ட்ல போடுற கேசட். கண்டிப்பா நீங்களும் பாத்திருப்பீங்க, ஏன்னா நீங்களாம் வாக்மேன் பாய்ஸ் இல்லையா, வாக்மேன் கேர்ள்ஸ். நாங்களும் பாத்துறோம். கேசட் நாங்க பார்த்தது இல்லையா? நீங்க அத மட்டும் தான் பாத்தீங்க, அதுக்கு கிராமோபோன்லாம் பாத்துட்டீங்க போல. உங்க காலத்துல நீங்க சிடில கேட்ட பாடல்கள் சொல்லுங்க, வாக்மேன் சிடில. எவரும் சொல்லாமலே பூவெல்லாம் வாசம் வீசுது. ஓகே 1995 அவதாரம். ஓகே. இங்க டேப் ரெக்கார்டர்ல நீங்க கேட்ட பாடல்கள், கேசட்ல கேட்ட இப்போ பாடல்கள். அவங்க எப்படி சிடில கேட்டதை வந்து அவங்க அழகா பாடினாங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அடுத்து பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. கவிதை கவிதை அருவி மாதிரி கொட்டுது, அத நினைக்கிற போது எனக்கு வார்த்தை கொட்டுது. இருங்க அடுத்து எங்களுக்கும் கொட்டும் கொஞ்ச நேரத்துல. பாட்டு இவ்வளவு அழகா பாடுறீங்களே, ஏன் நம்ம ஒரு பாட்டுக்கு பாட்டு போட்டி மாதிரி வச்சிடக்கூடாது? அந்தாக்ஷரி சரி, அந்தாக்ஷரி மாதிரி வச்சிடலாம். ஓகே, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த சைட்ல இருந்து பாடுற பாட்டை முடிகிற பாட்டோட வார்த்தையை எடுத்து நீங்க பாடணும். ரெடியா? பாட்டாலே புத்தி சொன்னா, பாட்டாலே பத்தி சொன்னா, பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பல வீதம் தான். நாளை முடிச்சிருக்காங்க. என்னாருன்னு சொன்னா புரியுமா? அத கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிந்தாலும் உன் உருவம் அழியாது, உயிரே பிரிந்தாலும் உறவேதும் பிரியாது. ஓகே தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கி புட்டு பின்னாடி ஏங்காதே, பட்டு கோட்டை பாத்துகளை பார்த்து நம்ம புரட்சியார் பாடி வச்ச பாட்டு, கண்ண முழிச்சு கடா நீ இத கேட்டு. இது ஆக்சுவலா ஒரு காம்படிஷன் கிடையாது, சும்மா உங்களை வந்து ஒரு வார்ம் அப் பண்றதுக்காக தான். ஸோ மெமரிஸ் வச்சு தான் இந்த கேம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பொதுவாக வந்து நம்ம கேசட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டக் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேசட்டை எடுத்து ஒரு பேனா முடியோ இல்லை ஒரு பேனாவையோ உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, ரொம்ப அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க, பேனாலாம் எடுக்காம டக்குன்னு கை வச்சு பாருங்க, தாய் சக்தி காத்தாடி டீல் விடுறான் பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த டாஸ்கை நம்ம பண்ண போறோம். டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க முன்னாடி இருக்கிற அந்த கேசட் தான். அந்த கேசட்ல இது இருக்கு இல்லையா, டேப்போ ரீலோ ரோலோ, இது வச்சு என்ன பண்ண போறோம், இப்படி எடுத்து விட்டுருவோம். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு குடுக்குற டைமுக்குள்ள நீங்க எல்லாமே ரொட்டேட் பண்ணி ரோல் பண்ணி திருப்பி அந்த கேசட்டை பக்காவா வைக்கணும். ஸோ எவ்வளவு பண்றீங்க அப்படின்றது தான் கேமு, இந்த டாஸ்கே. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே. டாஸ்கோட பேரு ரீல் அந்த போச்சு.
ஸோ உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க, உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க. ஞாபகம் வச்சுங்க, ஆல்ரெடி அந்த டீம் 2 கேம்லயும் வின் பண்ணி 90s தான் கெத்து அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாங்க ஜெயிக்கிறோம். அமாவாசை இப்ப அனுப்புறோம் பாரு. சவுண்ட் சரோஜா. சரி, அது ஒரே தடவை பண்ணுங்க. என்ன பண்ணணும் நீங்க? கை உள்ள விட்டு சரிப்பா, நீங்க என்ன பண்ணீங்க அதை பண்ணுங்க. நான் வந்து உங்களை நிக்க வச்சு சுத்துறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அப்ப அவங்களே சுத்திடுவாங்கல்ல? சூப்பரா சுத்துறாங்க. சரி, ஓகே. சோ மக்களே, நீங்க அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது யார் பண்ண போறா? எங்க டீம்ல இருந்து முடிக்க போறாங்களா இல்ல அவங்க டீம்ல இருந்து முடிக்க போறாங்களான்றத பார்த்து தெரிஞ்சுங்க. சோ 90ஸ்ல இருந்து அருணா வந்திருக்காங்க, 80ஸ்ல இருந்து ஜானு வந்திருக்காங்க, ஜானு வந்திருக்காங்க, 96 ஜானு. சோ கேம் புரிஞ்சிச்சுல? கடகடான்னு சுத்தணும். எத்தனை கேசட் முடிக்கிறீங்களன்னு தான் விஷயம். 3 2 1. அருணா சீக்கிரம். அருணா 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 கமான் கமான் அருணா கமான் அருணா பொறுமையா பொறுமையா அருணா 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 அதேதான் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணு. பாவா, அடுத்த கேசட். சுண்டு விரல் போடுங்க. சுண்டு விரல் ட்ரை பண்ணுங்க. ஜானு சுண்டு விரல் ஜானு. யார கிட்ட போவானீங்க? அவ்வளவுதான் முடிச்சு. அடுத்து போங்க. அவ்வளவுதான். சீக்கிரம் சூப்பர் கலக்குறீங்க. தேர்ட் கேசட் போயிட்டாங்க. சீக்கிரம். பக்கா. அவ்வளவுதான். டக்கு. Come on. முடிஞ்சிச்சு. ஈஸி. Time out. சரி நிவேதா, ஏதோ 1 2 ஏதோ பண்ணீங்களே, எடுத்து காட்டுங்க. எத்தனை? 1 2. 1 2 ஏதோ என்னங்க? சி நம்பர் 1, நம்பர் 2, ஓஹோ, நம்பர் 3, ஆஹா, நம்பர் 4 முடிஞ்சிருச்சு. 4 done. Okay, 5th on the way. அப்ப செல்லாது. இருங்க. இல்ல செல்லாது. சார் நாங்க செல்லுமா செல்லாதா நாங்க சொல்றோம். சரி, ஓகே. நாங்க எவ்வளவுன்றது வந்து நீ வந்து ஷாக் ஆயிடுவே. இருக்கிறதுல இல்லாம இல்லங்க, இங்க இருக்குது எடுக்கிறேன் சார். 90s kids is always fraud. அவங்க சரி, fraud. ஓகே. 1 தலைன்னு சொல்லு. 2 அருணா 3 4 5 6 7 போங்க. அப்படியே இல்லையா அது? 2. சரி, 2 3 நம்பர்ஸ் ஒழுங்காவே படிக்கிற ஸ்கூல்ல 3 மொத்தமா 3 முடிச்சிருக்காங்க. 1 ஆன் தி வேல இருக்கு. அப்ப நாங்க லீடிங். என்னதான் நீங்க ஜெயிச்சாலும் இன்னும் நிறைய கேம் வரப்போகுது. அதுல நம்ம கண்டிப்பா தோக்க போறது கிடையாது. அவங்களை திம்சம் பண்ணிடலாம். எப்படி திம்சம் பண்ணிடலாம்? அவ்வளவுதான் 90s kids. திம்சம்னா நீங்க அப்படியே ஜெயிச்சிருவீங்களா அடுத்தது? நாங்க ஜெயிச்சிருக்கோங்க. சரி, நாங்க பார்க்க தானே போறோம். சோ மக்களே, இவங்க எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது நாங்க தான் கெத்து 80s vs 90s. ஐயோ முடியல. டேய் விட்டுறடா. அட எருமை மாடு தாங்க முடியல. டேய் பைத்தியம், கிரேட் பைத்தியம். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நாங்க தான் கெத்து 80s vs 90s. பிரேக் டைம்ல நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கே ஆசையா இருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிட்டாய் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? 90s 80s மிட்டாய்ங்க. நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. இந்த பேப்பர் அப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் வந்து கார்த்திக் கூட கொஞ்சம் முன்னாடி திருடி சாப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மச்சான் இப்ப கூட பலவர சந்தையில விக்குது. இது எல்லாமே அந்த காலத்துல நம்ம சாப்பிட்டதுதாங்க. இன்னும் ஒண்ணு இப்ப அதெல்லாம் நம்ம சாப்பிடாம பீஸா, பர்கரு, டோனட் அது இதுன்னு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, மிஸ் பண்ணுவீங்க. சவா ஞாபகம் இருக்கா?
அன்னைக்கு அப்படி விட்டு அப்படி எடுத்திய அதுதான் இது அந்த பம்பரம். இல்லம்மா சாரி உங்ககிட்ட சொல்லியா சாரிப்பா. இது வந்து பொம்பரம். பொம்பரம் இப்பதான் பாக்குறீங்களா? சரி நீ எப்படி சொல்லு. எங்க ஊர்ல பம்பரம்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல பொம்பரம். நாங்க அப்படியே பழகிச்சு பொம்பரம். ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இதெல்லாம் நல்லா பேசுவ, மத்ததெல்லாம் பேசவே மாட்டேன். ஓகே. காயத்ரி உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? இது பம்பரம். எங்க ஊர்ல பலவரம். டேய் நானே காட்டேன். சந்தை இடத்துல உன்னை வித்துட்டு வந்துடுறேன். கோவம் பம்பரம் இல்ல பம்பரம். இவங்களை நிக்க வச்சு பம்பரத்தை சுத்தி விடு. அது உவாசு, அதெல்லாம் நீங்க வெளிப்படுத்த முடியாது. சோ இந்த பம்பரத்தை இப்போ நான் விட போறேன், நல்லா பாத்துக்குங்க. சூப்பர். இது ஆக்சுவலா வந்து விட்டு காமிச்சேன், ஒரு ஆசை தானே. இதெல்லாம் நம்ம எப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விட்டது. சோ இப்போ நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து இதுல நல்லா சுத்தி அப்படி அழகா அப்படி விட்டு அப்படி எடுத்து கேட்ச் பிடிக்கணும். இதுதான் இப்போதைக்கு இது ஒரு வார்ம் அப் டாஸ்க்னு கூட வச்சுக்கலாம். ஆனா மெயின் கேம் இருக்கு, அது சொல்றதுக்கு முன்னாடி இதை ஒன்னொன்னா வந்து யாராவது பண்ணுங்க வாங்க. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. இல்ல ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிட்டு இந்த பம்பரத்தை விடுங்க. திடீர்னு கேட்டா எப்படிப்பா? ஆலங்குச்சி வேலங்குச்சி வேப்பங்குச்சி அத்தை பொண்ணு மாட்டுக்குச்சி. சூப்பர், விட்டு தயவுசெய்து. நல்லெண்ண மண்ணெண்ண விளக்கெண்ண நீ எங்க நின்னு எனக்கு என்ன? என்னடா ஸ்ரீபெரும்புத்தூர்ல ரேஸ் போற மாதிரி இது. கண்ணாடியை கைதிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. பட் பரவாயில்ல மக்களே. சாதா மனிதன் ஒரு பொம்பரத்தை விட்டு பார்த்திருப்பீர்கள், ஆனால் ஒரு பொம்பரமே சுத்த போகிறது. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நாங்களும் முடிவு பண்ணிட்டோம், அடுத்த ஷோல யாரா இருக்கு. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் என்னங்க காத்திருந்தேன். இந்த பொம்பரம் கூட சாய் சக்தி கிட்ட தான் போகுது. பொம்பரம் எங்க விட சொன்னா கால் உள்ள பூந்தா. சரி விடுங்க. சொர்க்கத்துல இருக்க தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சு ஏன் கண்ணா. நீ என்ன பண்ற, இந்த கயிறு எடுத்துன்னு போய் செட்டுக்கு வெளியில ஏதாவது ஒரு இடம் இருந்தா தொங்கிடு. அப்ப அங்கேயே சொல்ல வேண்டியதானே, விட தெரிஞ்சவங்க யாரோ வருவாங்கல்ல. கிட்ஸ்லாம் பம்பரம் விட தெரியுமா? என்னப்பா நீங்க? வாங்க பம்பரம் பேசுமா நல்லா. இந்த கலந்த மண்டபத்து ஷோகேஸ் பொம்மை இருக்காது. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து நோ கமெண்ட். எல்லாரும் தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொரு நெஞ்சினை வாங்கி விட்டாள். நான் வரும்போது நல்ல பாட்டா பொண்ணு எடுத்து வச்சுக்கோ. பொண்ணு ஒன்னு பேசுறதுலாம் இந்த முயல் குட்டி, உன் பேர் என்ன முயல் குட்டி. கவிதை பேசுவாங்க. பஞ்ச் டயலாக் சொல்லு. பஞ்ச் டயலாக் வேண்டாம், ஒரு கவிதை சொல்லிடு. டிஜே டிஜேக்கா கொடுத்து அடிச்சவன் டிஜே. அண்ணனுக்காக நீ டிஜே பார்த்தது இல்லல? உடம்பு பூரா மச்சம் தான் அவருக்கு. அழகான ஒரு கிளியை பார்த்தேன், அதன் நிறம் பிடித்தது. அழகான ஒரு குயிலை பார்த்தேன், அதன் குரல் பிடித்தது. அழகான ஒரு நிலவை பார்த்தேன், அதன் முகம் பிடித்தது. அழகான உன் முகத்தை பார்த்தேன் டிஜே, அதில் எனக்கு பிடித்தது உன் 2 கண்களடா. கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது. கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே, கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே. அந்த பொண்ணோட அம்மா வந்துருக்காங்களா? அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது சொல்ல வரப்போற டாஸ்க். அடுத்து என்ன டாஸ்க்? என்ன டாஸ்க்? மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு
அந்த டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. இப்பவும் இருக்காது, சில விளையாட்டுலாம் வந்து மறைஞ்சிருக்கும். ஆனா இந்த விளையாட்டு வந்து இப்பவும் இருக்கு. பீச் எக்ஸிபிஷன் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த ஒரு டேபிள்ல வந்து விதவிதமான பொருட்கள்லாம் வைப்பானுங்க. அதை வந்து நம்ம என்ன பண்றோம், கையில ரிங் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டு எந்த பொருள் மேல விழுதோ அந்த பொருள் நமக்கு. பொதுவாவே அந்த பொருள் வந்து நமக்கு பிடிச்சது நிறைய இருக்கும். ஆனா அந்த ரிங் கரெக்டா போய் எது நமக்கு வேண்டாமோ அதுலதான் விழும். உனக்கு நடக்கும்னு சொல்லி எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. எனக்கெல்லாம் நிறைய டெடி உங்களுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் கூட விளையாண்ட நார் கடிச்சிச்சு. நார் அதுதான் கிடைக்கும். உனக்கு நார் கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சோப்பு கிடைக்கும், பிரஷ் கிடைக்கும், பேஸ்ட் எதெல்லாம் உனக்கு குறையா இருக்குதோ அதெல்லாம் உனக்கு கிடைச்சிரும். தலைவா 90s நம்ம விளையாடி இருக்கோமா? அந்த பீச்ல வந்து காசு கட்டு மாதிரி வச்சிருப்பாங்க. 10 rupees 5 rupeesனா அது பார்க்கும்போது நிறைய இருக்கும் கட்டு அப்படின்னு நினைப்பேன். மேல மட்டும் தான் ஒரு 10 rupees நோட் இருக்கும், கீழே கட்டை இருக்கும். அது மாதிரி ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ. ஆனா அந்த கேம் விளையாடுறதுக்கு நீ எவ்வளவு கொடுப்ப? 20 ரூபா தானே கொடுத்துருப்ப. உனக்கு 20 ரூபா கொடுத்து 10 ரூபா கட்டு கொடுப்பாங்களா? நல்லா வாட்டமாகுது உனக்கு இந்த கேம். இப்போ கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான், அந்த டேபிள்ல இருக்கிற பொருள் மேல அந்த ரிங்கை தூக்கி போட்டு எந்த பொருள் மாட்டிக்கிச்சோ அது நமக்கு தான். இந்த டாஸ்க் நம்ம 90s ஜெயிச்சே ஆகணும். சரியா? 80s நாம தான் ஜெயிக்கிறோம். இப்ப டேபிள் அங்க வர வச்சு நம்ம மேஜிக் பண்ணி மறவைங்க. ஜி பூம்பா. இது வேற வந்துச்சு பாத்தியா? அதுதான் மேஜிக்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கை அற்புதம் செஞ்சிருச்சே. குழம்பு ரன் பண்ணோம் இல்லையா? சோ உங்க கையில 5 ரிங், உங்க கையில 5 ரிங் இருக்கு. ஸோ உங்கள் டீம் மொத்தம் எத்தனை போடுதோ அத்தனை தான் கவுண்ட்டு ஜெயிக்கிறதுக்கு. அவங்க அதிகமாக போட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்குற டைமுக்குள்ளே நீங்கள் அதை போட்டு எடுத்துருங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? 3 2 1 கோ. Come on. What is I? டேய் டேபிள்ல போடுறா லூசு பல்ல. ஐயோ. ஏய் எதா ஃபோக்கஸ் பண்ணுடா. உங்களை தான் சீக்கிரம். யாரையுமே போட முடியல. கீழே போயிடுச்சு. சாரி, மன்னிச்சுக்கோங்க எல்லாரும். அதாவது உங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மொத்தமாவே ஒண்ணு தான் போட்டிருக்கீங்க. ஒண்ணு போட்டிருக்கோம். எதையுமே ஹைப்பா சொல்லி தான் எங்களுக்கு பழக்கம். என்னைக்குமே நம்பர் 1. ஓ சோ செபாஸ்டின் ஹீரோ ஆஃப் போடுறது. 3 2 1 ஆள் போட்டுடா. அப்பா பிஸ்கட் காத்து போடுறா. ஒரு மாதிரி இருக்கு ஐடியா. சோப்புக்கு முன்னாடி போடு, சோப்பு மேல போடும். நானே சொல்றேன் உள்ளதான் 10 வேஸ்ட் தான். அடுத்து இன்னும் 10 இருக்குதுல, அதுக்குள்ள பொங்கின்னு வர பொங்கல ஒரு செட்டு வந்து கிட்டக்கு வரைக்கும் போனாங்க. கவலைப்படாது, அடுத்து எங்களுக்கு இன்னொரு செட் இருக்குது. அவங்க வெறும் வாய் தான் இப்போ ஒரு செட் நிரூபிச்சாங்க. வெறும் வாய் தான் 2 கேம் ஜெயிச்சிருக்குது. ஓஹோ, ஒரு வாய். அது வந்து நாங்க விட்டு கொடுத்தோம். விட்டு கொடுத்து நம்ம அடிச்சுக்கோனா அவங்கள போட வச்சு பாப்போம். சரியா? அவதான் அதே மாதிரி போடுங்க, எல்லாமே அதே மாதிரி போடுங்க. வேற லெவல். திருச்சிட்டு ஸ்டேஜ். பாரு தெரியுதா? அம்மா போடுறதே பாரு. போட்டா போட்டா போட்டா. பாத்துக்கிட்டே இருக்க. ஐயோ போடு 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 போடு. ஐயோ அப்பா போடு, அப்படி வளைக்க போடு. போட்டுற மாதிரி தான். அழகான ராட்சசியே.
சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல சும்மா ஒரு தடவை ஜெயிச்சு ஓவரா ஆடுவாங்க அப்ப அவங்க ஆடவே இல்ல, அவங்க நின்னுட்டே இருந்தாங்க. சும்மா ஒரு தடவை ஜெயிச்சு இப்படி நான் ஒரு ஆடுறீங்களே, காலத்துல அப்படி நாங்கெல்லாம் ஆடிருக்கேன். 2 தடவை இப்படி மாசா தெரியுமா? ஜெயிச்சோம். நாங்க ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம் உங்ககிட்ட? சொல்லிடு. வெயிட் பண்ணி ஆட்டுவோம்னு சொன்னனா சொல்லி அடிச்சோம். ஏய், கரெக்ட். நீ எல்லாம் பேசாத பௌர்ணமி தம்பி ஒண்ணுமே பண்ணல நீ. இவங்க இதே மாதிரி கொஞ்சினே இருக்கட்டும். அவங்க கொஞ்சல் வந்து இதுக்கப்புறமும் தொடரும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க, சரியா? சோ இது நாங்க தான் கெத்து 80s vs 90s. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. ஆனா அவங்க பிரியாணிக்கு பதிலா என்ன கொடுத்தாங்க? குஸ்கா கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் கேட்டா இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. சோறு 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 சாமி சோறு போடுது. இங்க வா, சோறு நான் கிளம்பி நேரம் அங்க போறேன். இவரே யாருன்னு தெரியல. ஆனா வணக்கம். கடை இவ்வளவு நேரம் பின்னாடி தான் இருந்தது. பசங்க தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா செட்டு முடிச்சுட்டு போகும்போது எடுத்து கொடுத்துட்டு போவா? எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்காகவே கொண்டு வந்தது தான். சாப்பிட்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, அப்போ சாப்பிட்ற மாதிரி ஒரு கேம் வச்சிட வேண்டியதான் இதுல. ஆனா உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சது? இந்த மாதிரி 80s 90s பார்த்த ஒரு விஷயங்கள். ஆமா, எல்லாரும் முன்னாடி போவாங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும்னு. நீங்க பின்னாடி போய் எங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க. ஒரு காலத்து விவசாயம் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குங்கிறப்போ இந்த மாதிரி நம்ம குடிசை தொழில் இதெல்லாம் நம்ம பாரம்பரியமா நம்ம சாப்பிட்டு வளர்ந்த பொருட்கள் இதெல்லாம் சமீபமா இல்லை அப்படிங்கிறப்போ இதை மக்களுக்கு கொண்டு வரணும், நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு தோணுச்சு. அதனால இது யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு 2 வருஷமா ஒர்க் அவுட் பண்ணேன். 18 ஊருக்கு 20 ஊர்களிலிருந்து 1-2ன்னு சேர்த்த ஆரம்பிச்சு இப்போ 70 பொருட்கள் 90s கிட்ஸல் மிட்டாய்கள் மட்டும் 70 வகையான பொருட்கள் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். மக்கள் ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். இருக்குண்ணா. So, மக்கள் அனைவரும் அவருக்கு ஒரு ஆரவாரமா கைத்தட்டி ரொம்ப நன்றி. இப்போ இதை வச்சு தான் நாங்கள் கேம் பண்ண போறோம். இதை தான் மக்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறாங்க. நீங்க கொஞ்சம் ஓரமா ரெஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா நம்ம பசங்க விளையாடுவானுங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி சார், வணக்கம். நம்ம அடுத்த விளையாட போற டாஸ்க் நேம் என்ன தெரியுமா? என்கிட்ட மோதாத நான் ராஜாதி ராஜன. நீயாச்சு என்ன பேச விடுறா? சாரிமா, நீ பேசு, அழகா பேசுறீங்க. என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா. இதுல மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்கு? 1 2 3 16 16 ஐட்டம் இருக்கு. 16 ஐட்டம் இருக்கு. இந்த 16 ஐட்டமையும் பக்கத்துல இருக்கிறவங்க ஊட்டி விடணும். தான் கண்ணை கட்டிக்கிட்டு அவங்க பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு ஊட்டி விடணும். ஒரு ஐட்டம்லயும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் அது கணக்கு வரும். நீங்க இதுல 2 அதுல 2 இதுல 2 சாப்பிட்டாலாம் கணக்கு வராது. மொத்தமா யார் வந்து அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆல்ரெடி 80ஸ்ல 2 கேம் ஜெயிச்சிருக்காங்க, 90ஸ்ல 2 கேம் ஜெயிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து கேம் டிசைட் பண்ற லாஸ்ட் ரவுண்ட். இதுல கண்டிப்பா யார் ஜெயிப்பாங்கன்றது எனக்கு தெரியும். நான் தின்றேன் பாரு. அங்க பாருங்க, அங்க பாருங்க. சரி பாப்போம். வயிறு பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல, வாய் பெருசா இருக்கணும். ஸோ கண்ணு கட்டினவங்க உங்களுக்கு எடுத்து ஊட்டுவாங்க. ஸோ ப்ராப்பராக எடுத்து சாப்பிட்ருங்க. ஒரு டிஷ்லையும் ஒன்று காலி பண்ணோம். ஒன்று மட்டும் பொரி உருண்டையில் விட்டங்க அப்படின்னா அது கணக்கு வராது. டோட்டலாக சாப்பிடாத கணக்கு தான் வரும் அது. சரியா? சாப்பிட்டு திம்சம் பண்ணுங்க. எந்த டீம் ஜெயிக்குதுன்றத கடைசியில் வந்து பார்ப்போம். 3 2 1 கோ. என்கிட்ட மோதாதே நான் கடகட 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 கடகட. வாயில எதுமே இருக்க கூடாது. ஃபுல்லா சாப்பிடணும். திணிக்காத, அவங்க முழுங்கட்டும், அதுக்கு அப்புறம் ஊட்டு. சாய் give her break. வந்து சீட் பண்ணட்டும். அடுத்து போங்க, அடுத்து போங்க. சீக்கிரம் 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 முடிச்சிட்டாங்க. சுகன்யா முடிச்சிட்டாங்க. சுகன்யா அங்க பணியாரத்துல முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அடுத்து கை வச்சு நீ எடுமா. ஏதாவது உனக்கு என்ன மாட்டுதோ இனி தப்பாட்டம் என்னோடு கடகட டீம் என்கரேஜ் பண்ணுங்க. யுவா சார், யுவா சார். ஏய் தாய் ஒண்ணுனா ஊட்றா, கீழே போறதல இல்ல. சாய் ஒரு பிஸ்கட் விட்டா கூட கவுண்ட் ஆயிடும். ஈஸி பிஸ்கட் முடிஞ்சிச்சு. பிஸ்கட் கோன் முடிஞ்சிச்சு. அடுத்து பணியாரம். பணியாரம் முடிச்சா நம்ம பெரிய டாஸ்க் வாங்க. இல்ல கீழே ஜவு மிட்டாய். இலையில கை வை, அப்பதான் தெரியும் உனக்கு. இலையில நல்லா கை வை. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். முடிஞ்சிச்சு பாரு, முடிஞ்சிச்சு பாரு.
90s கிட் தான். சீக்கிரம் முடிஞ்சிச்சு பாரு. பணியாரமும் முடிஞ்சிச்சு பாரு. பணியாரம் முடிக்கிறதா விட்டுங்க. பொறுமையா முழுங்குங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. கட 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 கடன்னு. இன்னும் 30 seconds தான் இருக்கு. Hey, come on. இன்னும் 30 seconds தான் இருக்கு. ரொப்பு. டைமண்ட். அப்படியே கீழே இலையில வச்சிருங்க. சூப்பர். ரொம்பவே பிரமாதமா எங்க ஆளுங்க வந்து பசி வேட்டையில இருந்திருக்காங்க போல. வெளுத்து கட்டிட்டாங்க. 1 2 3 4 5 6 10 சரி ஓகே என்ன மிஸ் ஆயிடுச்சு? அது 2 7. நீங்களும் 7 பொருள் சாப்பிடலன்னா பாப்போம். 1 2 3 4 5 6 7. மச்சான் என்ன தெரியுமா? ஈக்குவல். இவ்வளவு அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் 80s 90s ஈக்குவல். ஆல்வேஸ் கெட். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சது இல்ல. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அதுவும் இந்த சாப்பிடுற கேம்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க வெறி கொண்டு ஆடினீங்கன்றது தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்டே இந்த கேம் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இருக்கு நமக்கு இந்த சாப்பிடுற கேம்னு ஒண்ணு. நீங்க படையல் வேற போட்டீங்களா? சோ எனிவேஸ் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். செம்ம பண்ண எடுத்துட்டு போனீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து டயர்டா இருப்பீங்க. 80sல இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். இது வந்து மறைஞ்சிடுச்சு நடுவுல. திருப்பி அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுத்து பூஸ்ட் அப் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல விஜயதசமி ஆயுத பூஜை சிறப்பு நிகழ்ச்சியை எல்லாருமே பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய 80s மற்றும் 90s ஞாபகங்கள் கண்டிப்பா நினைவுக்கு வந்திருக்கும். அப்படி அற்புதமா உங்க எல்லாரையும் அந்த அளவுக்கு அழகான அந்த நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் எல்லாத்துக்குமே நாங்க கொண்டு போனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இது நாங்க தான் கெத்து 80s West 90s. பாடி கொஞ்சம் சேர்த்தடக்க நானே மாங்குயில அடி நானே ஆங்குயில ஆங்குயில அடி கஞ்சா மாடு நல்ல கம்புலதான் வந்து விழுந்தா போல அன்புல நாம் பொட்டமைக்கும் பறக்கிற ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தடக்க நானே மாங்குயில